நமஷாய இன்றைக்கு அம்மாவோட வாழ்வு மக்கும்ல பார்ட் 3 ராமகிருஷ்ணன் பாலக்காட்டை சேர்ந்த ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ராமகிருஷ்ணன் 1978 வருடம் ஹரிப்பாடில் உள்ள வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அம்மாவை பற்றி கேள்விப்பட்டார். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர் ஒருவர் மூலம் அம்மாவின் திவ்ய சக்திகளை பற்றி கேட்ட பொழுது தனது பிறந்த ஊரான பாலக்காட்டுக்கு மாற்றல் கிடைக்குமா என அம்மாவிடம் கேட்டறிய ராமகிருஷ்ணன் தீர்மானித்தார். ஆனால் தன் குடும்பத்தினரிடம் செல்ல மாற்றல் பெற விரும்பிய ராமகிருஷ்ணனுக்கு உலக குடும்பமான ஆசிரமத்துக்கு மாற்றல் கொடுப்பது இறைவனின் தீர்மானமாக இருந்தது. கிருஷ்ணபாவத்தில் அம்மா தரிசனம் அளித்து கொண்டிருந்த பொழுது கோயிலை இவர் அடைந்தார். அம்மா ஒரு பிடி விருச்சி பூக்களை எடுத்து கையில் கொடுத்து 48 பூக்களை எண்ணி எடுத்து அந்த பூக்களால் தேவி பாவ நேரத்தில் சக்திக்கு அர்ச்சனை செய்யுமாறு சொன்னார். கையில் இருந்த பூக்களை எண்ணி பார்த்த ராமகிருஷ்ணனுக்கு அவை சரியாக 48 இருப்பதை கண்டு ஆச்சரியம் தோன்றியது. தேவி பாவ தரிசனம் சமயத்தில் அந்த பூக்களால் அம்மாவுக்கு அர்ச்சனை செய்த ராமகிருஷ்ணன் தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் அழுதுவிட்டார். அம்மா அவரை தமது அருகில் அமர செய்தார். ராமகிருஷ்ணன் சில மணி நேரம் வெளி உலக நினைவின்றி இருந்தார். திரும்பிச் சென்று அவர் மனம் வேலையில் ஈடுபடவில்லை. அம்மாவின் நினைவுகள் மனதில் நிறைந்து நின்றன. தன் மனவேதனைகளை வெளியிட அவருக்கு கண்ணீர் மட்டுமே சிறிதளவு உதவியது. நேற்று வரை தங்களுடன் சிரித்து வேடிக்கை பேச்சில் ஈடுபட்டு உல்லாசமாக இருந்த ராமகிருஷ்ணன் ஒரே நாளில் அடியோடு மாறிவிட்டதன் காரணம் என்ன என்பதை உடன் வேலை செய்தவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த தேவிபாவ தரிசனத்தின் போதும் அம்மாவை கண்டதுமே ராமகிருஷ்ணன் வாய்விட்டு அழுதுவிட்டார். வெகுநேரம் அழுத மகனை அம்மா அருகில் உட்கார சொல்லி நெற்றியில் சந்தனம் பூசி ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பல மாதங்கள் வரை அம்மாவை காணும் போதெல்லாம் ராமகிருஷ்ணனால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது போன்ற சமயங்களில் இறைவன் மீது கொண்ட அன்பால் பெருகும் கண்ணீரால் மனதில் உள்ள உலகியல் வாசனைகள் மிக வேகமாக நீங்கும் என்று சொல்லி அம்மா அவருக்கு ஆறுதல் கூறுவார். காயத்ரி மந்திரத்தையும் சந்தியாவந்தனத்தையும் தவறாமல் செய்து வந்த ராமகிருஷ்ணனுக்கு அம்மா மந்திர தீட்சை அளித்த போது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தனக்குள் உட்புகுவது போன்ற அனுபவம் ஏற்பட்டது. மறுநாள் முதல் காயத்ரி ஜபம் செய்ய ஆரம்பித்தாலும் அது அம்மா அளித்த மந்திரத்தில் சென்று முடியும். காயத்ரி மந்திரத்துக்கு பதில் அம்மா அளித்த மந்திரத்தை தன் மனம் ஜபிக்க ஆரம்பித்தது எப்போது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்தார். தனது வருத்தத்தை அம்மாவிடம் சொன்னார். குருவிடமிருந்து மந்திர தீட்சை பெற்ற பின் அந்த மந்திரத்தை மட்டும் ஜபித்தால் போதும் என்று அம்மா உபதேசித்தார். குரு அளித்த மந்திரத்தின் மகத்துவத்தில் பின்னர் ராமகிருஷ்ணனுக்கு சந்தேகம் எதுவும் ஏற்படவில்லை. ராமகிருஷ்ணன் ஆசிரமத்துக்கு வர ஆரம்பித்த காலம் ஒரு தரிசன நாளன்று மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் கோயிலுக்குள் சூடாக இருந்தது. விசிறியை எடுத்து தனக்கு விசிறி விடுமாறு அம்மா ராமகிருஷ்ணனிடம் சொன்னார். கோயிலுக்கு வெளியில் நிறைய இளம் பெண்கள் இருந்தனர். அவர்களுக்கு முன்னால் வங்கியில் வேலை செய்பவனும் நாகரிக இளைஞனுமான நான் விசிறியை எடுத்து விசிறுவதா மோசம் என்று கருதிய அவர் அம்மாவுக்கு அதை விசிறவில்லை. தரிசனம் முடிந்து வெளியில் இறங்கிய போது ராமகிருஷ்ணனின் தலை நிலைப்படியில் நன்றாக இடித்து விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் சிரித்து விட்டார்கள். ராமகிருஷ்ணனின் தற்பெருமை என்னும் நீர்க்குமிழி உடைந்தது. மறுநாள் அம்மா பெண்கள் சிரிப்பார்கள் என்று நினைத்ததால் அல்லவா நீ விசிறாமல் இருந்தாய். அப்படியானால் அவர்களை உன்னை கிண்டல் செய்து சிரிக்குமாறு செய்ய வேண்டும் என்று அம்மாவும் தீர்மானித்து நின்றார். அடுத்த பாவ தரிசனம் முதல் அம்மாவுக்கு சொல்வதற்கு முன்பே ராமகிருஷ்ணன் கோயிலுக்குள் சென்று அம்மாவுக்கு விசிறி விட ஆரம்பித்தார். அம்மாவிடம் அளவற்ற பக்தி இருந்த பொழுதும் ராமகிருஷ்ணனின் இயல்பிலும் நடந்து கொள்ளும் முறையிலும் மாற்றம் வர சிறிய காலமாயிற்று. முன் கோபமும் எந்த விஷயமாக இருந்தாலும் அம்மாவிடம் கூட தர்க்கம் செய்யும் இயல்பு மட்டுமன்றி சில சமயங்களில் புகைப்பிடிக்கும் வழக்கமும் ராமகிருஷ்ணனுக்கு இருந்தது. ஒரு நாள் ராமகிருஷ்ணனிடம் அம்மா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் படத்தை காண்பித்தவாறு மகனே உன் பெயரும் பரமஹம்சரின் பெயரும் ஒன்று இருந்த பொழுதும் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். அம்மாவின் அந்த வார்த்தைகள் ராமகிருஷ்ணனின் இதயத்தில் பதிந்தன. ஒரு நல்ல ஆன்மீக சாதகனாக மாற வேண்டும் என்ற விருப்பம் உறுதி அடைந்தது.
புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அத்துடன் நிறுத்திவிட்டார். தேவி பாவத்தில் இருக்கும் சமயத்தில் தவிர மற்ற சமயங்களில் அம்மா ஒரு சாதாரண பெண்ணை என்றுதான் ஆரம்பத்தில் ராமகிருஷ்ணனும் நினைத்திருந்தார். அதனால் தேவிபாவ தரிசனத்தின் பொழுது தனக்கு தேவி தரிசனம் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று அம்மாவிடம் வேண்டுவார். அம்மாவும் அதற்கு சம்மதிப்பார். பல தினங்கள் தேவி தரிசனம் பெறுவதற்காக இரவு வெகு நேரம் வரை ராமகிருஷ்ணன் தியானத்தில் மூழ்கி இருப்பார். சில சமயங்களில் விடியற்காலை வரை உறங்காமல் தியானிப்பார். மறுநாள் தேவியின் தரிசனம் கிடைக்காத தவிப்புடன் அம்மாவிடம் சென்று அழுவார். தியானத்தின் பொழுது அவர் பெரும்பாலும் அம்மாவின் பாதச்சிலம்பின் ஒலியையும் இனிய நறுமணத்தையும் அனுபவித்தது உண்டு. ஒரு நாள் வெள்ளை ஆடை அணிந்த அம்மாவின் தரிசனம் கிடைத்தது. அந்நாட்களில் அம்மா வெள்ளை ஆடை அணிய ஆரம்பிக்கவில்லை. இத்தரிசனம் கிடைத்த பின் தேவிபாவ தரிசனத்தின் பொழுது காணும் தேவியும் அம்மாவும் ஒன்றே என்பது அவருக்கு புரிந்தது. ராமகிருஷ்ணன் மதுரை மீனாட்சியை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது தானும் மீனாட்சியும் ஒன்றே என்பதை அவருக்கு அம்மா புரிய வைத்தார். தேவிபாவ சமயத்தில் கோயிலுக்குள் அமர்ந்து தியானிக்கும் பொழுது அம்மாவுக்கு குடிக்க தண்ணீரோ வேறு ஏதாவது தேவை ஏற்பட்டால் ராமகிருஷ்ணனின் மனதுக்குள் அந்த எண்ணம் தோன்றும். உடனே அவர் எழுந்து சென்று அம்மாவுக்கு தேவையானதை எடுத்து கொடுப்பார். நாட்கள் செல்ல செல்ல ராமகிருஷ்ணனின் அம்மா பைத்தியம் அதிகரித்து வந்தது. அதாவது நாட்கள் செல்ல செல்ல ராமகிருஷ்ணனின் அம்மா பைத்தியம் அதிகரித்து வந்தது. வங்கியில் கணக்கு எழுதும்போது தவறு ஏற்படும். பணத்தை எண்ணி கொடுக்கும் பொழுது தவறு நேரும். அப்போதெல்லாம் அம்மாவின் அருள் துணையாக நின்று இருக்கின்றது. ஒரு நாள் 50 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்த ராமகிருஷ்ணன் கணக்கு முடிக்கும் பொழுது 50,000 ரூபாய் குறைவாக இருப்பதை கண்டு திடுக்கிட்டார். அவருடன் வேலை செய்பவர்களும் அவருடன் சேர்ந்து தேடி பார்த்த போதும் பணத்தை எடுத்துக்கொண்டு போனது யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அத்தொகையை வாங்கி கொண்டு போன மனிதர் 4 மணிக்கு பணத்தை தானே திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார். எல்லா மனங்களையும் கட்டுப்படுத்தும் இறைவனின் சக்தி எப்படி பக்தினை காக்கிறது என்று அந்த சம்பவம் ராமகிருஷ்ணனுக்கு புரிய வைத்தது. அம்மாவிடம் இருந்து இதற்கு மேலும் விலகி இருக்க முடியாத காரணத்தினால் 1982 வருடம் முதல் ஆசிரமத்திலேயே வசிக்க ஆரம்பித்தார். அத்துடன் வங்கியிலும் வேலை பார்த்து வந்தார். வீட்டுக்கு திரும்பி வருமாறும் திருமணம் செய்து கொள்ளுமாறும் பெற்றோர் கட்டாயப்படுத்திய பொழுது ராமகிருஷ்ணன் அதற்கு சிறிதும் செவி சாய்க்கவில்லை. ஒருமுறை அம்மா ஆசிரமத்தை விட்டு செல்வது உனக்கு நன்மை பயக்காது என்று சொன்னார். அம்மா அவ்விதம் சொன்ன பிறகு இல்லற வாழ்வில் அவருக்கு இருந்த விரக்தி உறுதியாயிட்டு. வங்கியில் வேலை செய்யும் பொழுதும் அம்மாவுக்கு செய்யும் சேவையிலும் நன்றாக சாதனை செய்வதிலும் ராமகிருஷ்ணன் குறை வைக்கவில்லை. நாள் முழுவதும் ஆசிரமத்தில் வசிக்கும் மற்ற பிரம்மச்சாரிகளை விட தனது சாதனை சிறிதும் குறைந்துவிடக் கூடாது என்று கருதி அவர் படகில் ஏறி உப்பங்கழியை கடக்கும் நேரத்திலும் கண்களை மூடி ஜபிப்பார். படகோட்டிகள் அவருக்கு கண்மூடி சுவாமி என்று பெயரிட இது காரணமாயிற்று. மாற்றல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வந்த ராமகிருஷ்ணனின் பிரார்த்தனை முழுவதும் தன்னை அம்மாவிடமிருந்து விலக்கிவிடாமல் இருக்க வேண்டும் என்பதாக மாறியது. பம்பகுடா மாநில வங்கியில் ராமகிருஷ்ணன் வேலை பார்த்து வந்த சமயம் பொறுப்பான பதவியில் இருந்த காரணத்தினால் பணம் வைத்திருக்கும் பீரோவின் சாவி ராமகிருஷ்ணனின் கையில் இருந்தது. தினமும் சரியான நேரத்தில் வங்கிக்கு செல்ல வேண்டும். ஒரு நாள் வேலைக்கு செல்லும் பொழுது பஸ் நிறுத்தத்தில் பஸ்ஸிலிருந்து இறங்கினார். அங்கு இருந்து பம்பகுடாவுக்கு 13 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். வாகனம் ஒன்றும் இல்லை. வாடகை வண்டி கூட கிடைக்காமல் வருந்திய ராமகிருஷ்ணன் வருத்தத்துடனும் தவிப்புடனும் அம்மாவை நினைத்து மனமுருகி பிரார்த்தித்தார். ஆபத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்னையின் திருவடிகளை நினைக்க வேண்டும் என்பதல்லவா ஆப்த வாக்கியம். தாமதமின்றி சிறிதும் அறிமுகமில்லாத ஒருவன் மோட்டார் சைக்கிளில் வந்து இவர் முன் நின்றான். அவன் இப்போது பம்பகுடாவுக்கு பஸ் எதுவும் இல்லை, நீங்கள் வந்தால் நான் அழைத்து செல்கிறேன் என்றான். அம்மாவின் கருணையை எண்ணி ராமகிருஷ்ணனின் கண்களும் மனமும் நிறைந்தன. விரைந்து மோட்டார் சைக்கிளின் பின் புற சீட்டில் ஏறி அமர்ந்தார். சரியாக 10 மணிக்கு வங்கியின் முன்னால் சென்று இறங்க முடிந்தது. இதை பற்றி பின் அம்மா மன ஒருமைப்பாட்டுடன் ஒரு முறை அழைத்தால் போதும், இறைவன் வருவார் என்றார். ஹரிப்பாடியிலிருந்து ஆசிரமத்துக்கு அருகில் கருணாகப்பள்ளிக்கு மாற்றல் பெற்ற ராமகிருஷ்ணனை பிறந்த ஊராகிய பாலக்காட்டுக்கு மாற்றல் வாங்கும்படி செய்ய குடும்பத்தினர் முயன்று கொண்டிருந்தனர். சன்னியாசி ஆகாமல் ராமகிருஷ்ணனை காப்பதே அவர்களின் லட்சியம். குடும்பத்தினரை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் ராமகிருஷ்ணன் மாற்றலுக்கான விண்ணப்ப படிவத்தை அவர்களுக்கு முன்னால் எழுதி அதிகாரிகளிடம் கொடுத்தார். இதற்கு அம்மாவின் அனுமதியை பெறவில்லை. பின்னர் தனக்கு மாற்றல் எதுவும் தேவையில்லை என்ற விண்ணப்பத்தையும் அவர் சமர்ப்பித்தார்.
ஒரு நாள் அம்மா ராமகிருஷ்ணரிடம் மாற்றல் விஷயமாக விசாரித்து பார்ப்பது நல்லது என்று சொன்னார். ராமகிருஷ்ணன், அது ஒன்றும் வேண்டாம் அம்மா, மாற்றல் வேண்டாம் என்று நான் வேறொரு விண்ணப்பமும் எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று பதில் அளித்தார். இருந்தாலும் ஒரு முறை விசாரித்து பார்க்குமாறு அம்மா மீண்டும் சொன்னார். ராமகிருஷ்ணன் அம்மாவின் வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சில நாட்களில் பாலக்காட்டுக்கு மாற்றல் உத்தரவு வந்தபொழுது திடுக்கிட்ட ராமகிருஷ்ணன் விரைந்து சென்று மேலதிகாரிகளை கண்டார். மாற்றல் தேவையில்லை என்று தான் கொடுத்த விண்ணப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது அப்போதுதான் தெரிந்தது. இரண்டாவதாக அவர் கொடுத்த விண்ணப்பம் எப்படியோ தொலைந்து விட்டது. தன் குருவிடம் இருந்து வரும் மிக சாதாரணமாக தோன்றும் வார்த்தைகளை கூட அலட்சியம் செய்தால் ஏற்படும் விளைவை பற்றி ராமகிருஷ்ணன் நன்றாக அறிந்து கொண்டார். ஒரு மதிப்பெண் குறைந்த காரணத்தால் மருத்துவ படிப்புக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இதுவே ராமகிருஷ்ணன் வங்கியில் வேலைக்கு சேர காரணமாக அமைந்தது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த காயத்தை மனதில் சுமந்து கொண்டிருந்த ராமகிருஷ்ணன் தனது விதியை நினைத்து தனக்குள் வருந்தி கொண்டிருந்தார். இதனால் வங்கி வேலையில் கவனம் இல்லாதது மட்டுமல்ல, வங்கிக்கு வருபவர்களிடம் எல்லாம் எடுத்தறிந்து பேசியும் வெறுப்பை காண்பிக்கும் கோபத்துடன் அவர் காணப்பட்டார். ஆன்மீக பாதையில் இத்தகு துர்குணங்கள் எவ்வளவு பெரிய தடை என்பதை புரிந்து கொண்ட போது ராமகிருஷ்ணன் அம்மாவிடம் இக்குணங்களை நீக்குமாறு மனமுருகி பிரார்த்தித்தார். அம்மா அவரிடம், ஒரு மனிதரை அம்மா உன்னிடம் அனுப்பி வைத்தால் நீ எப்படி நடந்து கொள்வாய் என்று கேட்டார். நிச்சயமாக அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வேன், அவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பேன் என்று பதிலளித்தார். மகனே, உன்னிடம் வரும் ஒவ்வொருவரையும் அம்மா அனுப்பி வைப்பதாக நினைத்து அவர்களுடன் அன்போடு நடந்து கொள்ள நீ முயற்சி செய் என்றார் அம்மா. அம்மாவின் இந்த உபதேசம் ராமகிருஷ்ணனின் வாழ்க்கை கண்ணோட்டத்தை அடியோடு மாற்றி அமைத்தது. அம்மா கூறியபடி நடக்க முயன்ற பொழுது தான் நடந்து கொள்ளும் முறை பணிவுள்ளதாக மாறுவதையும் பிறரிடம் அன்போடு பேச முடிவதையும் ராமகிருஷ்ணன் அறிந்து கொண்டார். ஆன்மீக வானில் தடையின்றி பறந்து செல்ல விரும்பிய ராமகிருஷ்ணன் 1984ஆம் ஆண்டு வங்கி வேலையை ராஜினாமா செய்தார். வாழ்வில் வரும் எந்த சூழ்நிலையையும் தனது குறைகளை காண்பதற்குள்ள கண்ணாடியாக காணவும், தனது செயல்களில் ஏற்படும் வெற்றி அம்மாவின் கருணை என்றும் தோல்வி அம்மாவின் விருப்பம் என்றும் கருதி வாழ கற்ற ராமகிருஷ்ணனுக்கு ஆன்மீக பாதையில் முன்னேறுவதில் எந்தவித தடையும் ஏற்படவில்லை. ஓகேடா, இது பற்றி நம் ஷோய வாழ்க வளமுடன்.